இவ்வளவு நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரல. ஃபோன் பண்ணாலும் போக மாட்டேங்குது. அட்லீஸ்ட் அவனாவது எனக்கு கால் பண்ணி சொல்லணும்லன்னா வீட்டுக்கு வர ஏன் லேட் ஆகுதுன்னு. இந்த டைம்ல என்னை விட அவ்வளவு இம்பார்ட்டன்ட் யாருன்னா இருக்கும்? பூர்ணி, உன் அண்ணன் இல்ல என்கிட்ட கேளு. அவன் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக போல, ஒரு பிளானோட தான் வெளியில போயிருக்கான். என்ன பிளான் நீ? அது அது வந்து பூர்ணி சொல்லிட்டா நான் அவன் போட்ட பிளானை கெடுத்துட்ட மாதிரி ஆயிடும்ல. இல்ல அண்ணி, அது என்ன பிளான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அது வந்து பூர்ணி, அது அவன் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்குறதுக்காக போயிருக்கான். சர்ப்ரைஸா? ஆமா பூர்ணி, ஆமா. நிஜமாவா அண்ணி? நிஜமாதான். என்ன கிஃப்ட் அண்ணி அது? ஹே, இது ரொம்ப டூ மச் பூரி. உனக்காக சிவா சர்ப்ரைஸா கிஃப்ட் வாங்கிட்டு வரான்றதையே சொல்லக்கூடாது. சரி, நீ இருந்த குழப்பத்தை பார்த்து பூமி இப்ப அந்த விஷயத்த சொல்லிட்டா. இதுல கிஃப்ட் என்னன்னு வேற சொல்லிட்டா, அது எப்படி பூரி சர்ப்ரைஸ் ஆகும்? அப்படிதானே பூமி? ஆமா மாமா, ஆமா. ஓகே மேடம், இப்போ உன்னோட எல்லா டவுட்டுமே கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சுன்னா சிவா கிஃப்ட் வாங்கிட்டு வருவான்னு போய் சொல்லிட்டேன். அவன் வந்ததுக்கு அப்புறம் கிஃப்ட் எங்கன்னு பூர்ணி கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? நான் சொன்ன போய் எங்க கொண்டு போய் முடிய போதோ தெரியல. என்ன சிவா, நீ என்ன பேசிட்டு இருக்க? அப்போ இவ்வளவு நாளே நம்ம காதலிக்கிறோம்னு தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி இருந்திருக்காங்களா? என் அத்தை ஒண்ணு அப்படிப்பட்ட ஆள் கிடையாதே. உன் அபூர்வ அத்தைய பத்தி கணிக்கிறது ரொம்பவே கஷ்டம் பிந்து. ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. வாய்ப்புக்காக எதிர்பார்க்கறாங்க. அந்த வாய்ப்பை உருவாக்குறதுக்கும் அவங்களுக்கு தெரியும். எது எப்படியோ உன் அத்தையே முன்ன நின்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றதுனால நமக்கு சந்தோஷம்தான். சந்தோஷமானா இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் உண்மையாவே சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் டென்ஷனாவும் இருக்கு. எதுக்கு டென்ஷன் பிந்து? ஆல்மோஸ்ட் பூரியோட உன் கல்யாணம் மணமேடை வரைக்கும் வந்திருக்கு. அத வேண்டான்னு சொல்லி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நாளைக்கு பூமி அன்னைக்கும் ககன் அண்ணனுக்கும் நம்ம எப்படி முகத்தை காட்ட முடியும்? அவங்களுக்கு நம்ம மேல எந்த அளவுக்கு கோவம் வரும்? நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நீயும் என் பூமி அக்கா மாதிரியே பேசுறிய பிந்து. நம்ம காதலிக்கிற விஷயம் தெரியாம பூரிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா தெரிஞ்சும் பூமி அக்கா என்ன பண்றாங்க? குறைஞ்சபட்சம் நம்ம காதலை பத்தியாவது யோசிச்சாங்களா? நம்ம எந்த அளவுக்கு காதலிக்கிறோன்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்க பார்த்தாங்களா? சிவா, பூரி, நீ இன்னும் தூங்கலையா? உனக்காக தான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக இவ்வளவு நேரம் எதுக்கு எதிர்பார்த்து வெயிட் பண்ணும் பூரி? போய் தூங்கலாம்ல. அது எப்படி தூங்க முடியும் சிவா? நீ ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கிட்டு வரேன்னு அண்ணி சொன்னாங்க. அப்புறம் எப்படி எனக்கு தூக்கம் வரும்னு சொல்ல? எங்க என்னோட சர்ப்ரைஸ் கிஃப்ட்? சர்ப்ரைஸ் கிஃப்டா? ஏதோ விஷயத்த அக்கா இப்படி சொல்லி சமாளிச்சிருக்காங்க போல. என்ன விஷயமா இருந்தா என்ன, அக்கா எப்படியும் என் காதல் விஷயத்துல ஹெல்ப் பண்ணவே இல்லை. குறைஞ்சபட்சம் பூரிக்காவது உண்மையை சொல்லிட்டா இவ்வளவு விஷயத்த புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. இதான் சரியான நேரம். சிவா, என்ன சிவா, கிஃப்ட் எங்கன்னு கேட்டா இவ்ளோ நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? என் அக்கா சொன்ன மாதிரி எதுவும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வரல பூரி. ஒரு ஷாக்கிங் உண்மை சொல்லணும். ஷாக்கிங் உண்மை சொல்றியா? இத கேட்டா நீ கண்டிப்பா ஷாக் ஆயிடுவ. ஆனா நான் இப்ப இத சொல்லலன்னா கல்யாணத்துக்கு அப்புறம்
வாழ்க்கை முழுக்க நம்ம 2 பேரும் சேர்ந்து வருத்தப்படுற மாதிரி இருக்கும். என்ன விஷயம் சிவா, சொல்லு. ஆ, எனக்கு தெரிஞ்சு நீ தினமும் எனக்கு கேள்வி கேட்டுட்டே இருப்பன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சொல்றேன். நான் உன்னை காதலிக்கவே இல்லை பூரி. அப்பப்பப்பப்பா, அடேண்டடடடா, என்னமா சர்ப்ரைஸ் gift கொடுத்துருக்கடா. உனக்கு எவ்வளவு வாட்டி சொல்லி புரிய வச்சாலும் இந்த விஷயத்துல உன்னோட புத்திய நீ காட்டிடுற. என்ன பூர்ணி, இவன் உண்மையிலேயே உன்னை காதலிக்கலையோ என்னமோன்னு நீ ஷாக் ஆயிட்டியா? அப்போ சிவா சொன்னது பொய்யுங்கிறியா? பொய்யலாம் இல்ல, இதுக்கு இவன் வச்சிருக்கிற பேரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ். சின்ன வயசுல எங்க வீட்ல ஒரு குட்டி நாய்க்குட்டிய வளர்த்துட்டு இருந்தோம். அத பார்த்தா இவன் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ராத்திரியில ஃபோன் பண்ணி அந்த நாய்க்குட்டி செத்துருச்சுன்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னான். பாவம், அந்த ஃப்ரெண்டு அந்த ராத்திரி நேரத்துல அழுதுகிட்டே ஓடி வந்தான் தெரியுமா பூர்ணி? ஹாப்பி பர்த்டே டு யூடான்னு கை கொடுத்து பர்த்டே பார்ட்டியும் கொடுத்தான். அப்படிதான் இருக்கும் இவன் சர்ப்ரைஸ் எல்லாம். அண்ணி, நீ சரியான நேரத்துல வந்து என்ன காப்பாத்திட்ட. புதுசா கல்யாணமானவங்களுக்குள்ள நடக்கிற மேஜிக்னா அது இப்படிதான் இருக்கும். மாமா விடுங்க மாமா. நானே வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன், நீங்க புது டென்ஷன்லாம் கொடுக்குறீங்க. டென்ஷனா? அது என்ன டென்ஷன்? அது நம்ம பூரி சிவா கல்யாணத்தை பத்தி தான். அவன் கல்யாணம் பண்ணிப்பானோ மாட்டானோன்னு எனக்கு பயமா இருக்கு.